ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருக்கிற 5th யூனிட்டு. இதில் 5th யூனிட் வந்து என்னென்னா நாகரிகம் பண்பாடு பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆசாரக்கோவை. இதை வந்து எழுதினவர் வந்து பெருவாயின் முள்ளியார். இவரோட ஊர் வந்து வன்கயத்தூர் அப்படிங்கிறது. இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்னது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் வந்து ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கான மீனிங். இதில் வந்து ஒரு நற்பண்புகளுடைய மனிதன் வந்து பின்பற்றத்துக்கு உரிய கருத்துக்களை வந்து இதில் வந்து வலியுறுத்தி வந்து கூறியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து 8 கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இவை 8ம் ஆசார வித்து அப்படின்னு கூறும் நூல் வந்து எதுனா ஆசாரக்கோவை. ஆசார வித்து அப்படின்னாலும் ஆசாரக்கோவை தான். ஓகேவா? இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து 1. 100 வெண்பாக்களை உடையது. எத்தனை வெண்பா? 100 வெண்பா. எத்தனை பாடல்கள் உடையதுன்னா 100ன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து என்ன பாவால் ஆனது? வெண்பாவா ஆசிரியப்பாவா அப்படின்னு கேட்டால் வெண்பாவால் ஆனது. ஓகேவா? எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் இதோட லைன்ஸ் அப்படின்னா நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொலோடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து சொல்லும் பொருளும் வந்து பார்த்தா நன்றி அறிதல் பிற செய்த உதவியை மறவாமை தான் நன்றி அறிதல். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்வது. நட்டல்னா நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் சொன்ன 8 பண்புகள் வந்து என்னென்னா ஒருவருக்கு செய்த உதவி வந்து ஒருவர் நம்மளுக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும். மற்றவங்க தீமையை வந்து நம்ம வந்து பொறுத்துக்கணும். இன்சொல்லே வந்து பேசணும். மற்றவங்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது. நம்ம வந்து நல்லா வந்து கல்வி கற்கணும். மற்றவங்களுக்கு வந்து உதவணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல கல்வி அறிவு உடையவர்களாக வந்து அறிவாற்றல் உடையவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நற்பண்பு உடையவராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து 8 நல்லொழுக்கங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது. இதில் வந்து என்னென்னா சும்மா இந்த வந்து கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது வந்து தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து செல்லமாக வந்து என்ன பாடியிருப்பாங்கன்னா வந்து சேர நாட்டு முத்தேனே சோழ நாட்டு முக்கணியே பாண்டிய நாட்டு முத்தமிழே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சேர நாட்டு முத்தேன் வந்து என்னென்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் அப்படிங்கிறது. சோழ நாட்டு முக்கணி வந்து மாப்பலா வாழை. பாண்டிய நாட்டு முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வந்து மீனிங் வந்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார்னா உலகம், பண்ணுனா இசை, இளைத்துனா வந்து செய்து. ஓகேவா? இளைத்துனா வந்து இளைத்து போகிறது கிடையாது. அந்த பழத்துக்கு வரலா போட்டோன்னா செய்து அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தாலாட்டை வந்து எப்படி பிரிக்கணும்? தாள் ப்ளஸ் ஆட்டு. நாவை அசைத்து வந்து குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தாலாட்டு அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கு. இந்த தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இது வந்து எழுதப்படாமல் வாய் வழியாக பாடப்படுற பாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழர் பெருவிழா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து பொங்கல் விழாவை பற்றி தான் வந்து சிறப்பாக பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் பல விழாக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறத தமிழரின் நாகரிகமும் வீரமும் தான் அப்படின்னு இருப்பாங்க. இயற்கையை வந்து கடவுளாக வழிபடுறது தான் வந்து தமிழரோட மரபு. ஸோ தமிழர் திருநாள் அப்படிங்கிறது வந்து பொங்கல் விழா தான். கதிரவனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து கொண்டாடப்படுறது தான் பொங்கல் விழா. அதுக்கப்புறம் வந்து மாடுகளுக்கு உழவர்களுக்கெல்லாம் வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் வந்து கொண்டாடப்படுறது வந்து உழவர் திருநாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஆடியில் வந்து விதை விதைப்பாங்க. தையில் வந்து அறுவடை வந்து செய்வாங்க. அந்த தையில் அறுவடை செய்கிற ஃபஸ்ட்டு நாளை தான் வந்து பொங்கல் விழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செகண்ட் நாள் வந்து என்னென்னா மாட்டுப்பொங்கல். அந்த மாட்டுப்பொங்கலை தான் வந்து திருவள்ளுவர் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மார்கழி கடைசி நாளாக வந்து போகியாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த காலத்தில் அதை வந்து இந்திர விழாவாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? தை 3ஆம் நாளை வந்து காணும் பொங்கலாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பழையன கழிதலும் புதியன புகுதல் அப்படிங்கிறது நன்னூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தை 2ஆம் நாள் தான் வந்து திருவள்ளுவர் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? திருவள்ளுவர் நாள் தினம் வந்து எப்படி வந்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது ரெகுலராக இருக்க இயரோட 31 வந்து ஆட் பண்ணோன்னா அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. இப்போது தை 2ஆம் நாள் வந்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறப்போ தான் இந்த மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஏறு தழுவுது, ஜல்லிக்கட்டு இது எல்லாமே ஒன்று தான். ஒரே பேர் தான். ஆனால் வேறு பேரில் வேறு மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பொங்கல் தான். இது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மகர சங்கராந்தினா ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். பஞ்சாபில் லோரி. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். இதில் வந்து மாமல்லபுரத்தில் வந்து கட்டுனது வந்து யார் அப்படின்னா நரசிம்மவர்மன்
மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்மன் 2 பேரும் சேர்ந்து தான் கட்டியிருப்பாங்க. மகேந்திரவர்மனோட சன்னு தான் வந்து நரசிம்மவர்மன். மேக்ஸிமம் வந்து இவர் தான் வந்து கட்டியிருப்பார். இவர் வந்து ஒரு பல்லவ அரசர். இவர் வந்து மாமல்லன் அப்படின்னு வந்து சிறப்பிக்கப்படுறாரு. அந்த சொற்றொடர்னால தான் வந்து இந்த ஊர் பேர் வந்து மாமல்லபுரம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. மற்போரில் சிறந்தவன் அப்படிங்கிறனாலையும் வந்து மாமல்லன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. இவரோட காலம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு. இந்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் அப்படிங்கிறதுனா இந்த மாமல்லபுரம், அதாவது இப்போ வந்து மகாபலிபுரம் அழைக்கப்படுற அந்த ஊர் தான். சிற்பக்கலை வந்து 4 வகையாக வந்து வகைப்படுத்துகிறாங்க. குடைவரை கோவில், ஒற்றைக்கல் கோவில், கட்டுமான கோவில், புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. மாமல்லபுரத்தில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு 9 இடங்கள் வந்து இருக்குது. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே தான். ஓகேவா? மாமல்லபுரத்து குன்றுகளை கோவில்களாகவும் கோவில் முன் நிற்கும் யானைகளை வந்து நிற்கும் அந்த பாறைகளை வந்து யானை போலவும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லன் வந்து அவரோட தந்தை மகேந்திரவர்மனிடம் சொல்லியிருப்பார். இல்லை, இங்கே இருக்கிற ஒரு பாறையுமே நம்ம வந்து நந்தி, சிங்கம், யானை அந்த மாதிரி வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்மன் வந்து அவரோட மகன் நரசிம்மவர்மன்கிட்ட வந்து கூறியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற சிலையில் வந்து நிறைய வந்து மனிதர்கள், விலங்குகள், பறவைகளோட சிலைகள்லாம் வந்து இருக்கும். அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற பாறையில் உள்ள சிற்பங்கள்லாம் வந்து என்னென்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற ஒரு 2 பாறை இருக்கும். அந்த 2 பாறையிலேயே 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பஞ்சபாண்டவர் ரதம் அப்படிங்கிறது 5 ரதங்கள் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுறதா வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ தான் வந்து இந்த இதில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கலை வந்து 5 வகைப்படும் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா கட்டிடக்கலை, இசைக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, காவியக்கலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து மயங்கொலிகள். இது வந்து இலக்கணம். ஓகேவா? மயங்கொலிகள் அப்படின்னா வந்து என்னென்னா உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் வந்து மயங்கொலிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து 8 எழுத்து இருக்குது. நா, லா, ழா, லா, ரா, ரா. ஓகேவா? இது வந்து இந்த 3 லெட்டரும் கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்பு இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் 3ம் ஒரே உச்சரிப்பு, இது 2ம் ஒரே உச்சரிப்பு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வேறு வேறு லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நாவை வந்து நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் நடுவை வந்து தொடுற மாதிரி வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அதுதான் வந்து அந்த பன்னகரம். ஓகேவா? டன்னகரம் அப்படின்னு சொல்லப்படுற நடு அப்படின்னு வந்ததுன்னா இந்த 3 நுனி அப்படிங்கிறது வந்து இந்த மேல் அன்னத்தின் நடுவை வந்து தொட்டுச்சுன்னா 3 அன்னத்தின் முன் சைடு வந்து தொட்டுச்சு அப்படின்னா 2 ரன்னகரம். தன்னகரம் வந்து பல்ல வந்து தொட்டுச்சு அப்படின்னா அதுதான் வந்து தன்னகரம். ஓகேவா? நடு, முன், அடி அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். நெக்ஸ்ட்டு வந்து லான்னு வருதா? இது வந்து பல்லோட அடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து பல்லோட அடியை வந்து தொடும். இந்த லா வந்து நடுப்பகுதியை வந்து தொடும். நடுப்பகுதி. அதுக்கப்புறம் இந்த குண்டுலா அப்படிங்கிறது வந்து எங்கே தொடும் அப்படின்னா வந்து பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடும். அதுக்கப்புறம் இந்த பலலாங்கிறது வந்து வளைந்து வருடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது இந்த நகரனா வந்து எதை தொடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அன்னத்தோட நடுப்பகுதி. அதுக்கப்புறம் வந்து வகரலா வந்து பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடையினரகரம், வல்லினரகரம். ஓகேவா? வல்லினரகரம் வந்து மையத்தை தொடும். இடையினரகரம் வந்து அன்னத்தோட ஃபஸ்ட்டு பகுதியை வந்து டச் பண்ணும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏரி, குளம். அதாவது ஏரி அப்படின்னா வந்து குளம், ஏரி அப்படின்னா வந்து ஏறி போகிறது, மேலே ஏறி போகிறது. அதே மாதிரி வந்து கூரை அப்படின்னா வந்து வீட்டோட கூரை. இதுவே வந்து இந்த கூரை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து புடவை அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். அதுக்கப்புறம் வெடி அப்படின்னா வந்து வானம் அப்படின்னா வந்து வெடி. இதுவே 2 வந்தது வானம் வந்தது அப்படின்னா அது வானத்தில் இருக்கிற அந்த மேகம், வானத்தில் இருக்க மேலே இருக்கிறது தான் வந்து வானம், அதுதான் வந்து அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தலை
அப்படின்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற தலை. இந்த தலை வந்து இலைத்தலையாக தான் வந்து இந்த தலை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பறவை அப்படின்னா வந்து என்ன மீனிங்னா கடல் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங்கு. இந்த பறவை இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இந்த பறவைன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா பறக்கிற பறவை. ஓகேவா? ஓகே, இந்த 5th யூனிட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் வந்து இருக்கும். இந்த திருக்குறளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு வந்து அழைக்கப்படுற வரி வந்து ஆத்திச்சூடிலையும் வந்து ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி திருக்குறளில் வந்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் திருவள்ளுவரும் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோந்து பார்த்தால் வந்து அனிச்ச மலர் வந்து எப்படி வந்து வாடி போயிருமோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து முகம் சுழிச்சா வந்து விருந்தினர் வந்து வாடி போயிடுவாங்க. இதே கருத்தை வந்து ஔவையாரும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஊக்கத்தின் அளவுக்கேற்ப தான் வந்து மனிதர்களோட உயர்வும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னு சொல்லிட்டு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். ஔவையாரும் அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயனற்ற சொற்களை வந்து பேச மாட்டார் அப்படிங்கிறத வந்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நிறைய குறள் இருக்கும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து சும்மா வந்து சொன்னேன். ஓகேவா? திருக்குறள் தனியாக வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.